அவுஸ்பில்லாஹிமினைஷைத்தானிர்ரஜீம் பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். தொழுகையின் சிறப்புகள். முதல் பகுதி பார்ட் 27. தொழுகையின் முக்கியத்துவம். தொழுகையின் சிறப்புகள். இப்போது சொல்வீராக, அந்த மலக்குகள் எதற்காக போட்டி போடுகிறார்கள் என்று அல்லாஹ் கேட்டான். மனிதர்களுக்கு பதிவுகளை உயர்த்தும் காரியங்களிலும் பாவங்களுக்கு பரிகாரம் தேடும் செயல்களிலும் ஜமாத்துடன் தொழுவதற்காக. எடுத்து வைக்கப்படும் காலடிகளின் நன்மைகளிலும் குளிர் காலத்தில் நல்ல முறையில் உழு செய்வதிலும் பலன்களிலும் ஒரு தொழுகைக்கு பின் அடுத்த தொழுகை வரை எதிர்பார்த்து இருப்பதன் நன்மைகளிலும் போட்டியிடுகிறார்கள் என்று பதில் கூறினேன். யார் இவைகளை போனுதலாக தொழுது வருவாரோ அவர் உலகில் மிக சிறப்பாக வாழ்ந்து உயர்ந்த நிலையில் உலகை விட்டு பிரிந்து செல்பவர். ஆதமுடைய மகனே, பகலின் ஆரம்பத்தில் 4 ரக்காத்துகளை தொழுது கொள். அன்றைய உனது வேலைகளை நான் முடித்து வைக்கிறேன் என்று அல்லாஹ் கூறுவதாக பல ஹதீஸ்களில் அறிவிக்கப்பட்டுள்ளது. தன்வீஹுல் இஹ்காஃபிலின் என்னும் நூலில் பின்வரும் ஹதீஸ் எழுதப்பட்டிருக்கிறது. தொழுகை அல்லாஹ்வின் திருப்பதியை பெற காரணமாகும். மேலும் தொழுகை மலக்குகளுக்கு விருப்பமானது. நபிமார்களின் நடைமுறை தொழுகை ஆகையால் மஹ்ரிபா என்னும் இறை ஞானத்தின் ஒளி உண்டாகிறது. துவா ஒப்பு கொள்ளப்படுகிறது. உணவில் பர்க்கத் ஏற்படுகிறது. தொழுகை ஈமானின் வேறு. உடலுக்கு சுகம். எதிரியை தாக்கும் ஆயுதம் அது. கியாமத் நாளில் தொழுபவருக்கு சிபாரிசு செய்யும். கபரின் விளக்கு. கபரில் உள்ள பயங்கரத்துக்கு ஆறுதல் தருவது. முன்கீர் நேக்கீருடைய கேள்விக்கு பதில். கியாமத் நாளின் வெயிலுக்கு நிகழ். அங்குள்ள இருளுக்கு ஒளி. நரக நெருப்புக்கு தடை. அமல்களின் தராசுக்கு எடை. சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை சீக்கிரமாக கடக்க செய்வது சொர்க்கத்தின் சாவி. ஹஜ்ரத் உதுமான் ரலியல்லாஹு அன்ஹு கூறியதாக முனாஃபஹத் என்னும் நூலில் ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதுகிறார்கள். அந்தந்த நேரத்தில் பேணுதலாக தொழுது வருபவருக்கு இறைவன் 9 விஷயங்களை கொண்டு கண்ணியப்படுத்துகிறான். 1. அவரை தனது நண்பனாக்கி கொள்கிறான். 2. அவருக்கு உடல் நலத்தை அளிக்கிறான். 3. மலக்குகள் அவரை பாதுகாக்கிறார்கள். 4. அவருடைய வீட்டில் பரக்கத் உண்டாகிறது. 5. அவரின் முகத்தில் நல்லடியார்களின் பிரகாசம் ஏற்படுகிறது. 6. அவருடைய உள்ளம் மிருதுவாகிறது. 7. சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை மின்னல் வேகத்தில் கடப்பார். 8. நரகத்திலிருந்து பாதுகாப்பு கிடைக்கிறது. 9. சுவர்க்கத்தில் அச்சமும் கவலையும் இல்லாத மனிதர்களுக்கு அருகில் அவர் இருப்பார். ஹவுஃபு அலைஹிம் வலஹும் யஹ்சனூன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாவின்றார்கள். தொழுகை தீனின் தூண். அதில் 10 நன்மைகள் இருக்கின்றன. 1. முகத்துக்கு அழகை கொடுக்கிறது. 2. மனதுக்கு வெளிச்சம் அளிக்கிறது. 3. உடலுக்கு சுகத்தையும் பலத்தையும் தருகிறது. 4. கபரில் ஆதரவு அளிக்கிறது. 5. அல்லாஹ்வின் அருள் இறங்க செய்யும் சாதனம். 6. வானத்தின் சாவி. 7. அமல்களின் தராசுக்கு எடை, அதாவது நல்ல அமல்களின் தட்டு கனமாகிறது. 8. அல்லாஹ்வின் பொருத்தம் கிடைக்க செய்கிறது. 9. அது சொர்க்கத்தின் விலையாகும். 10. நரகத்தின் திரையாகும். யார் இந்த தொழுகையை நிலை நிறுத்துகிறாரோ அவர் தீனை நிலை நிறுத்தியவராவார். இதை விட்டவர் தீனை தகர்த்தவராவார். வீட்டில் தொழுவது வீட்டிற்கு ஒளியாகும். ஆகவே தொழுகையின் மூலம் உங்கள் வீடுகளை ஒளியாமையாக்குங்கள் என்று ஒரு ஹதீஸ் கூறுகிறது. என்னுடைய உம்மத்தினர் உழு செய்து தொழுது சஜ்தா செய்த காரணத்தால் கியாமத் நாளில் அவரது கை, கால், முகம் ஆகியவை பிரகாசிக்கும். இதனை கொண்டு அவர்களை மற்ற உம்மத்தினர்களிலிருந்து அடையாளம் கண்டு கொள்வேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாவின்றார்கள். மேலும் ஹதீஸ்களில் வந்துள்ளது, விண்ணிலிருந்து இறங்கும் ஆபத்துகள் பள்ளிவாசலுக்கு சென்று வணங்குவோரின் பொருட்டால் நீங்கி விடுகின்றன.
ஷஸ்தாவின் போது பூமியில் பட்ட உறுப்புகளை தீண்டக்கூடாது என்று அல்லாஹ் நரகத்திற்கு தடை விதித்துள்ளான். அதாவது மனிதன் தனது தீய காரியங்களால் நரகம் செல்ல நேரிட்டாலும் அந்த உறுப்புகளை நரக நெருப்பு எரிக்காது. தொழுகை சைத்தானின் முகத்தை கருப்பாகி விடுகிறது. சதகா அவனுடைய இடுப்பை முறித்து விடுகிறது. தொழுகை வியாதிக்கு மருந்தாகும் என்ற ஹதீஸை விளக்கி காட்டும் நிகழ்ச்சி ஒன்று இப்னு கதீர் என்னும் நூலில் எழுதப்பட்டுள்ளது. ஒரு நாள் ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு புறப்படுத்திருந்தார்கள். என்ன வயிற்று வலியா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்க, ஆம் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு பதில் கூறினார்கள். எழுந்து தொழுவீராக என்று உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபதேசித்தார்கள். ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவில் சுவர்க்கத்தை கண்டார்கள். அங்கு ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு நடந்து செல்லும் செருப்பின் சப்தம் கேட்டது. காலில் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உலகத்தில் இருப்பது போன்று சொர்க்கத்திலும் என்னுடன் நடந்து வரும் அளவுக்கு என்ன குறிப்பான அமலை செய்து வருகிறீர்கள் என்று ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கேட்டார்கள். இரவிலே பகலிலே எப்பொழுது எனக்கு உழு முறிந்துவிடுமோ அப்பொழுது உடனே உழு செய்து கொள்வேன். பிறகு முடிந்தவரை தாசியத்தில் உழு தொழுது கொள்வேன் என்று ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு பதில் கூறினார்கள். ஹஜ்ரத் ஷஃபீரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூறுகிறார்கள், ஃபஜ்ர் தொழுகையை விட்டவனை பாவியே என்றும், லுஹர் தொழுகையை விட்டவனை நஷ்டவாளியே என்றும், அஷர் தொழுகையை விட்டவனை குற்றவாளியே என்றும், மஹ்ரிப் தொழுகை விட்டவனை காஃபிரே என்றும், இஷா தொழுகை விட்டவனை அல்லாஹ்வின் கடமைகளை வீணாக்கியவனே என்று மலக்குகள் அழைக்கின்றனர். அல்லாமா ஷக்ரானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூறுகிறார்கள், தொழுபவர்கள் இருக்கும் இடத்தில் துன்பங்கள் இறங்குவதில்லை, தொழாதவர்கள் இருக்கும் இடத்தில் துன்பங்களும் சோதனைகளும் இறங்குகின்றன. அங்கே பூகம்பம் ஏற்படுவது, இடி விழுவது, மேலும் வீடுகள் பூமிக்குள் புதைவது ஆகியவை நிகழ்வதில் வியப்பு ஏதுமில்லை. ஆகவே நாம் தான் தொழுது கொண்டிருக்கிறோமே, மற்றவர்களை பற்றி நமக்கு என்ன அக்கறை என்று தொழுகையாளர்கள் கவலையற்று இருக்கக்கூடாது. ஏனெனில் துன்பங்கள் இறங்கினால் அது எல்லோரையும் பாதிக்கவே செய்யும். ஒரு ஷஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், எங்களுடைய நல்லடியார்கள் இருக்கும் நிலையிலும் எங்களுக்கு அழிவு வருமா என்று கேட்டார்கள். ஆம், தீமைகள் மிகைத்துவிட்டால் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருளினார்கள். ஆகவே தம்மால் முடிந்த அளவு தீமைகளை தடுப்பதும் நன்மைகளை ஏவுவதும் அந்த நல்லடியார்களின் கடமையாகும். ஹதீஸ் அமல்களின் சிறப்புகள். நெக்ஸ்ட் பார்ட் 28 போடுகிறேன். தொடர்ந்து படியுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.